ஸோ 5 செகண்ட் கூட சொல்லுங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். கூகுள் மாமா கிட்ட பார்ப்பீங்க, கரெக்டா? சரி, ஓகே. 5 செகண்ட் கூட சொல்லுங்க. என்றா டக்குன்னு சரி என்றா 5 4 3 2 1. சரி, நாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? அவர் யாருன்னா சார் செயின்ட் போனிஃபேஸ். சார் வாங்க சார், வந்து உட்காருங்க. சார், உங்களை நாங்கள் ரொம்ப கிராண்ட் ஓப்பனிங்காக பண்ணுறோம் சார். சார், கொஞ்சம் நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க சார். கொஞ்சம் உட்காந்து சில் பண்ணுங்க சார். சில் பண்ணுங்க சார். ஸோ செகண்ட் பர்சனுக்கு க்ளூ இவன் கொடுப்பான். இவர் பார்த்தீங்கன்னா பயங்கர போல்டான பர்சன். கர்த்தருக்கு பிரியமானவர்னா இவர் மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் இவர் ஒரு ஸ்நானகன். ஸோ இவரை நீங்கள் 5 செகண்ட்குள்ளே கெஸ் பண்ணோம். 5 4 சரி, கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு கிராண்டாக பண்ணோம். ஸோ நாங்களே பண்ணுறோம். கொடு. வாங்க சார். ஸோ தேர்ட் பர்சன் இவர் எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு நானும் ஒரு க்ளூ கொடுப்பேன், அவனும் ஒரு க்ளூ கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ நான் கொடுக்குறேன். நைட்டில் போவார், நைட்டுனால ஃபேமஸ். அப்புறம் இவர் வந்துட்டு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இவரை தெரியும். டைம் என்றதுக்குள்ளே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா மாசு. சரி, வர சொல்லணுமா? ஆனால் அவர் பேர் கிறிஸ்மஸ் தாத்தால, செயின்ட் நிக்கோலஸ். ஸோ நம்ம அவன் என்ட்ரி பண்ணலாமா? அவருக்கு ஒரு இதை கொடுங்க. வாங்க தாத்தா. ஹாய் சார். என்னடா வேற பாஷையில் பேசுகிறேன்? நார்த் போர்டில் வர நான் ட்ரை பண்ணி பார்க்க. நான் பேசி கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ரா, டிரான்ஸ்லேட்டர். ஸோ நான் சாரி சொன்னேன்னு சொல்லு. சாரி சார். ஓ சார், ப்ளீஸ் பி சீட்டட் சார். சார், ஹிஸ் நேம் இஸ் ஜான் த பேப்டிஸ்ட். ஸோ ஹிஸ் நேம் இஸ் போனிஃபேஸ். போனிஃபேஸ். சரி, இப்போ வந்துட்டு ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் பார்த்துட்டு வந்தோடனே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். சார், எனக்கு ஒரு லோன் வேணும் சார். உனக்கு லோனா? உன்கிட்ட என்ன இருக்கு? கார் இருக்கா, வீடு இருக்கா, லேண்ட் இருக்கா? என்கிட்ட கோல்டன் ஸ்டோர்ஸோட விசிட் கார்டு இருக்கு. கோல்டன் ஸ்டோர்ஸோட விசிட் கார்டா? கோல்டன் ஸ்டோர்ஸ் இது பேருக்கு ஏற்ற மதிப்பு. கோல்டன் ஸ்டோர்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் பிரதீப் துரை. அப்புறம் இந்த ஷோ ஸ்பான்சர் பண்ணது ராஜா ஸ்டோர்ஸ். இது பேர் என்ன பேருமே கெவின் பேர் சொன்னீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்புறம் கிராண்ட் மார்ட், இந்த கிறிஸ்மஸ்க்கு துணி வாங்க கிராண்ட் மார்ட்டுக்கு வாங்க. ஸோ கோ ஸ்பான்சர் பண்ணது தினகரன் கோ. ஏசி என்று சொன்னாலே அது நம்ம தினகரன் கோ தானே. நெக்ஸ்ட் பாக்கியா ஸ்டோர்ஸ். பாக்கியா ஸ்டோர்ஸுக்கு வாங்க, கூலா போங்க. எல்லா விதமான ஐஸ்கிரீமும் கிடைக்கும். நம்ம ஃபெலிக்ஸ் பேர் சொன்னால் 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ சார், உங்களை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்போம், நிறையா சில் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு சில கேள்விஸ்லாம் கேட்கலான்னு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம வந்து போனிஃபேஸ்க்கு கேட்கலாம். ஐயா, உங்களுக்கும் கிறிஸ்மஸ் மடத்துக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் என்ன இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட இந்த 2024 உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
நான் ஜெர்மனி நாட்டில் மிஷினரி பணிக்காக அங்கே போயிருந்தப்போ மூட நம்பிக்கைலாம் நிறைய இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா. கிறிஸ்மஸ் மரம்னு சொல்கிறோம்ல, அந்த மரத்தை தான் வந்து அப்போ வந்து ஓக் மரமாக இருந்தது. அந்த மரத்துக்கு முன்னாடி தான் நிறைய நரபலிலாம் செலுத்துவாங்க. அதனால் நான் அந்த மரத்தை வெட்டினேன். அடுத்த நாள் அந்த மரத்தை வந்து பார்த்தா அது வந்து வளர்ந்து நின்றது. அப்போ நான் எல்லாருக்கும் அறிவித்தேன், கிறிஸ்து இயேசுவின் உயிர் தேர்தலான ஒரு எடுத்துக்காட்டுதலான மரம் அப்படின்னு அறிவித்தேன். அதை தான் வந்து இப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். ஐயா, எப்படியா உங்களுக்கு அந்த ட்ரீயை வெட்டுறதுக்கு ஒரே இதால வெட்டினீங்க? எப்படி அவ்வளோ போர் எங்கேருந்து கிடச்சிச்சு? அது வந்து குளிர் நேரம். அந்த காலத்தில் நிறைய பேர் கத்திலாம் செய்வாங்கள்ல, அப்போது வந்து ரொம்ப நல்லா ஷார்ப்பான கத்தியாக வாங்கி வெட்டினது. ரொம்ப 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 நன்றியா. செகண்ட் வந்து ஜான் த பேப்டிஸ்ட். ஸோ ஐயா, உங்களை பற்றி நான் பைபிளில் படிச்சிருக்கேன்யா. நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க? எப்படி நீங்கள் அவங்கள பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளேன்னு எப்படியா சொன்னீங்க? கர்த்தர் மேல் எனக்கு இந்த வைராகியமே என்னை அப்படி சொல்ல வைத்தது. உங்களுக்கெல்லாம் அந்த வைராகியம் இருக்கிறதா? என்னடா நம்ம ஃபர்ஸ்ட் அவரு கேள்வி கேட்கலான்னு பார்த்தா அவர் நம்மளுக்கு கேள்வி கேட்குறாரு. எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. சமாளி. ஐயா, உங்க அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லாதாலும் கொஞ்சம் தைரியம் இருக்கு ஐயா. ஸோ நம்ம இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்லேட் ஆன். ஸோ தாத்தா, உங்களை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன், இன்னமும் கேள்விப்படணும்னு ஆர்வமாக காத்துட்ருக்கேன். கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா. தாத்தா டிரான்ஸ்லேட். என்னை உங்களோட தாத்தான்னு சொன்னதுக்கு நன்றி. நான் ஒரு ஊழியக்காரர். நான் துருக்கியில் 280 ஏடியிலே பிறந்தேன். ஐயா, இந்த எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். நம் பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஆகையால் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லணும்னு நினைக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, கடவுள் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து அனுப்பினாரு. அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம திருச்சபைக்கு மாத்திரமல்ல, மற்ற சமுதாயத்துக்கும் நம்ம அதை வெளிப்படுத்தணும். இதுதான் கிறிஸ்மஸ். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா, உங்களுக்கு எப்படி இந்த வைராகியம் வந்தது? வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சப்தமாய் இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணவே வந்தேன். ரொம்ப நன்றி ஐயா. தாத்தா, உங்களுக்கு எப்படி இந்த கலர் ட்ரெஸ் வந்தது? நான் எப்போதுமே சிவப்பு நிற உடை போட்டதில்லை. இப்போ நான் அதை போடலைன்னா யாருமே கிறிஸ்மஸ் தாத்தான்னு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ரொம்ப நன்றி தாத்தா. ரொம்ப நன்றி தாத்தா. ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஆரம்பிக்கலாமா? டே பேரா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் தாத்தா. குடிக்கிறதுக்கு ஏதாவது குடுடா. சரி தாத்தா. இந்தா தாத்தா, இதுல இஞ்சி, அதிமதுரம், துளசி எதுவுமே போடாத ரசம். கிருபையோ கிருபை. இருபை ரசம் குடிச்சு பாருங்க. அப்புறம் இந்த ஷோ வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணது கிரேஸ் பில்டர்ஸ் அண்ட் ஹோலோ பிளாக்ஸ், தலைமுறையை தாங்கி நிற்கும் வலிமை. ஸோ இந்த ஷோவை கோ ஸ்பான்சர் பண்ணது carkaran.com. கார் வாங்க கார்காரனுக்கு வாங்க. கார் வாங்க கார்காரனுக்கு வாங்க. ஸோ இப்போ கேள்வி கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம போனி ஃபேஸ்க்கு, சாரி கிறிஸ்மஸ் தாத்தாக்கு. தாத்தா, நீங்கள் ஏன் தாத்தா நைட்டில் மட்டும் போய் கிஃப்ட்டை கொடுக்குறீங்களா? காலையில் கொடுக்கலாம்ல?
ஓகே ஓகே தாத்தா சொல்லுங்கள், இப்போ டிரான்ஸ்லேட் ஆகும். மத்தேயு 6:3 சொன்னது போல நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருக்க கடவுள். ஆமாம், நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம நுனி விரலுக்குள்ளே இருக்கணும், தாண்டி வெளியே போகக்கூடாது. ஸோ இப்போ ஜான் த பேப்டிஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நமக்காக ஒரு பாலகுமாரன் பிறந்தார். அவர் கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருந்தது. அவர் பிறந்த முதல் காரணமே நம்மளோட பாவங்களை மன்னிக்க தான். நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறதான் அவர் சிலுவையில் அறைந்தார். ஓ, தேங்க்ஸ் ஐயா. இன்னைக்கு 2021 எங்களை மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? சிறியவர்களோ பெரியவர்களோ கர்த்தருக்கு முன்பு சிறு பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால் சிறு பிள்ளைகளாக இருப்பது நல்லது. தாத்தா, கிறிஸ்மஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன தாத்தா? ஏசாயா 41:17 சொன்னது போல சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இப்போ நம்ம திருப்பி ஒரு ஷார்ட் பிரேக் போகிறோம். ஐயோ, இவனுக்கு நரம்பு நாடி சதெல்லாம் செயலிழந்து போச்சு. இவனுக்கு குணப்படுத்தணும்னா ராஜ் பிரதர்ஸ் பிரியாணி கொடுக்கணும். ஏன்னா ராஜ் பிரதர்ஸ் பிரியாணி நாநரம்புகளில் ஆட்டியம் ஆட வைக்கும் சுவை. ராஜ் பிரதர்ஸ் பிரியாணி நாநரம்புகள் நாட்டியம் ஆட வைக்கும் சுவை. இந்த ஷோ வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணது பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். 100% தேர்ச்சி பெற பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஷோ கோ ஸ்பான்சர் பண்ணது பாரதி ஹார்ட்வேர்ஸ், நம்பிக்கற்ற கம்பி. ஸோ இப்போ கொஷின் கேட்கலாமா? ஸோ ஜான் த பேப்டிஸ்ட், நீங்கள் எங்களுக்கு என்ன கடைசியில் சொல்ல விரும்புகிறீங்க? கடைசியில் மனம் திரும்புங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஐயா, கடைசியாக எங்களுக்கு ஒரு ப்ரேயர் மட்டும் சொல்லித்தாங்க ஐயா. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே முட்டி போட்டுக்கலாம். கிறிஸ்மஸ் தாத்தா முட்டி போட்டுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தேவனுடைய ஜெபமே பண்ணலாம். பரமண்டலத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவர்களே. ஆமீன். ரொம்ப நன்றியா. அப்புறம் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக சிறுபிகளை வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவோட டான்ஸ் ஆட கேட்குறோம். ஸோ வாங்க, பிரைமரி பிகினர்ஸ்